ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் எஃப்டி ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நோன்பு திறக்க போயிட்டுருக்கோம். நோன்பு திறந்துட்டு ஒரு சூப்பரான இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். ஸோ நோன்பு எங்கே திறக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஹவுஸ் மஸ்ஜிதில் தான். ஐஸ் ஹவுஸ் ராயப்பேட்டா. இங்கே வந்து நோன்பு திறந்துடலாம். ஸோ நமக்கு நோன்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம உள்ளே பள்ளிக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒழுலாம் செஞ்சுட்டு நோன்பு திறக்கிற இடத்துக்கு போயாச்சு. லேட் ஆயிடுச்சு. ஸோ நோன்பு கஞ்சி, தண்ணி, அப்புறம் வாழைப்பழம், ஜூஸு, பன்னு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு நோன்பு திறந்தாச்சு. நோன்பு திறந்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே எங்கே வந்திருக்கோம்னா பாம்பே ஃபுட் கோர்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஸ்நாக்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ மண்ணடிக்கு தான் போகணும் அப்படிங்கிறது நீங்கள் தேவையில்லை. ஸோ நீங்கள் இங்கே ஐஸ் ஹவுஸ் ராயப்பேட்டா கிட்ட வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எல்லாமே சாப்பிடலாம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கறி வடையில் ஸ்டார்ட் ஆகி சிக்கன் ரோல்ஸு, சிக்கன் சீஸ் பால்ஸு, அப்புறம் குல்ஃபி சிக்கன், அப்புறம் ஹரியாலி சிக்கன், இந்த மாதிரி சிக்கன் வெரைட்டிஸில் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. அண்ட் மட்டன் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. அண்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் எது எடுத்தாலுமே 50 ருபீஸ். பட் இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்குல்ல, அது மட்டும் 100 ருபீஸ். அது பெருசாக இருக்கும். ஃபுல்லாகவே சிக்கன் லோடு. எல்லாமே சிக்கன் வந்து லோட் பண்ணி மட்டன் லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு எது எடுத்தாலும் 50 ருபீஸ். ये खस्टर्ड, बादाम खस्टर्ड, ये रोशमी, मोहब्बत का शरबत। हाँ मोहब्बत का शरबत, ये नन्नाड़ी जूस। कितना है वो सब? ये 30 रुपये है। 30 हाँ हाँ 30। ये 70, ये 25। உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் இருக்குது. கஸ்டர்ட் வந்து உங்கள்கிட்ட 70 ருபீஸ். அண்ட் முகபத் கா ஷர்பத் வந்து 30 ருபீஸ். அண்ட் உங்களுக்கு நன்னாரி சர்பத் வந்து 25 ருபீஸ். ஸோ எங்கிட்ட இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது தவிர இஃப்தார் பாக்ஸும் இருக்குது எங்கிட்ட. இது வந்து 285 ருபீஸ். ये हली, ये दो आइटम रहेगा। वो वाला? हाँ ओके। ये शरबत रहेगा। वो शरबत नन्नारी। ये गुलाब जामुन रहेगा। ये फ्रूट रहेगा। ये गंजी रहेगा। दो खजूर रहेगा। ओके ओके भाई. ஸோ நம்ம இவங்ககிட்ட ஒன்று பிக் பண்ணி பிளேட்டில் வாங்கியாச்சு. ஒரு கிறிஸ்பி சிக்கன், சிக்கன் சீஸ் பால், அப்புறம் குல்ஃபி சிக்கன் கபாப் ரோல்லாம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் முகபத் கா ஷர்பத், நல்ல ரோஸ் மில்க்கு வித் வாட்டர் மெலன் போட்டு தருவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 30 ருபீஸ். மற்ற எல்லாமே 50 ஈச்சு. ஸோ அது கூட வந்து சாஸ் வச்சு தந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் சீஸ் பால். ஸோ இதில் வந்து நல்லா சீஸ் லோட் பண்ணி, சிக்கன் அண்ட் சீஸ் ரெண்டு லோட் பண்ணி ஒரு ரவுண்ட் கொடுத்துருக்காங்க பால் மாதிரி. ஸோ நல்லா சிக்கன் வந்து ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. அதை சாப்பிட்டு பார்த்தோம். ஃபுல்லாக வந்து சிக்கன் அண்ட் சீஸோட அந்த பிளெண்ட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஒர்த் ஃபார் மணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் கபாப் ரோலு. ஸோ அதுவுமே வந்து சிக்கன் செம்மையாக லோட் பண்ணி நல்லா கபாப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதையுமே சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டுங்க. நல்ல ஒரு சிக்கன் ரோல், சிக்கன் லோடட் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஸோ இந்த ரெண்டுமே ஈச் 50. செம்மையாக அந்த உள்ள சிக்கன் எவ்வளோ ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ மற்ற இடத்துலலாம் மேலே வந்து அந்த மாவு தான் அதிகமாக போடுவாங்க. பட் சிக்கன் இவங்க நிறைய ஸ்டஃப் பண்ணி தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குல்ஃபி சிக்கன். ஸோ நல்லா குல்ஃபி மாதிரி நிறைய பெரிய வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ணி ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த ஸ்டிக்கில். ஸோ அதுவுமே சாப்பிட்ற குல்ஃபி மாதிரி சாப்பிட்லாம். பட் சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது என்கிட்ட. ஈச் 50னாலும் ஒர்த்த மணி. ஸோ நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்பி சிக்கன். ஸோ நல்லா வந்து அந்த சேமியா இது மாதிரி போட்டு அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதோடய வந்து சிக்கன் உள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த கிறிஸ்பி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ள ஃபுல்லாக சிக்கன் ஸ்டஃப்டு. இதுவுமே வந்து 50 ருபீஸ். ஸோ இதுவுமே சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது இவங்ககிட்ட. இல்லை அந்த முகபத் கா ஷர்பத், அது வந்து ரோஸ் மில்க் வித் அந்த வாட்டர் மெலனோட நல்லா கூலிங்காக தருவாங்க. 30 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம ஃபீலிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பாம்பே ஃபுட் கோர்ட் ஐஸ் ஹவுஸ்னு ட்ரை பண்ணுங்கள். பாய்.